சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு பிரபு சார் ஃபோன் பண்ணி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. விக்ரம் சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் பேசுனது வந்து சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு தான் பேசணும். ஆனால் அது டயன் பாபு சார் தான் பேசுவாங்க. இடையில வந்து இப்போ நான் எங்கேயாவது இருக்கும்போது அவங்க கூப்பிடுவாங்க, நான் ஃப்ரீ சார் பார்க்கணும் போது பிரபு சார் இங்கே இருக்க மாட்டாங்க. அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில நான் வந்து தியாக சாரை மீட் பண்ணேன், அர்ஜுன் சாரை மீட் பண்ணி சத்யஜித் நிறுவனத்துலையும் பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து இது டேக் ஆஃப் ஆனது தியாக சாரோட ஆசீர்வாதத்தோட சத்யஜோதியில் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். விக்ரம் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யுவன் சார், நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது ஒரு அன்ரூல்ட் நோட்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா நிறைய டைட்டில் எழுதுவேன். நிறைய படத்தோட டைட்டில் எழுதிட்டு அதை வந்து நம்ம ஒரு டிசைன் ஃபாண்ட் மாதிரியே பின்னாடி ஷேடோலாம் கொடுத்து அது ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து அப்போ ஹிட்டு படம் கொடுத்துருக்க கம்பெனியாக எழுதுவேன். சத்யஜித் நிறுவனம் எல்லா கம்பெனி மேலே எழுதி ஒவ்வொரு கம்பெனியாக மாறும். ஒவ்வொரு கதைக்கு கீழே வந்து ஒரு கேமராமேன் ஒவ்வொரு பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹாரர் மூவி ஒரு கதை லைன் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன். ஒரு லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன். இப்படி எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதில் மாறாமல் நான் எழுதின பேர் வந்து யுவன் சங்கர் ராஜா. எனக்கு வந்து அது கனவு. அது வந்து 3வது படத்தில் தியாக சாரோட ஆசீர்வாதத்தில் எனக்கு நடந்திருக்கு. பொதுவாக யுவன் சாரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா பாடல்களுமே இது வரைக்கும் மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு நல்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பிரபாகர் சார் என்கிட்ட வந்து போல் யுவன் மியூசிக்கு இங்கே ஒரு பாட்டு எழுதணும்னு சொன்னேன். பிரபாகர் சார்கிட்ட நான் சொன்ன முதல் விஷயமே, அமீர் சாருக்கு பிறகு எனக்கு யுவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இயக்குனர் எனக்கு கிடைக்கல, அந்த இடத்த வந்து கண்டிப்பாக இந்த படம் எனக்கு கொடுக்கும்னு நினச்சேன் அப்படின்னு. ஏன்னா அமீர் சார்கிட்ட வேலை பார்க்குறது வந்து ஒரு பக்கம் ஒரு ரணம், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சுகம். என்னென்னு கேட்டிங்கன்னா வர்ற வரைக்கும் விட மாட்டார், ஆனால் அதுக்கான நேரத்தை கொடுப்பார். இது ரெண்டுமே நடக்கும். அவருக்கு தேவையானது வர வரைக்கும் விட மாட்டார், ஆனால் வர்றதுக்கான நேரத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி தான் பிரபு சார்கிட்ட சொல்லும்போது 2 நாளைக்கு முன்னாடி நான் பாட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னாரு. கரெக்டாக 2 நாள் கழிச்சு தொலைபேசியில் பேசும்போது சாரி சார் என்ன வரல அப்படின்னு. சரி பரவாயில்ல எடுத்துங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஒரு சுகம் கிடச்சிச்சு. அதனால வேண்டி நிச்சயமாக வந்து அமீர் சார், யுவன் சார், நான் 3 பேரும் சேர்ந்த கூட்டணி எப்படி வந்து பிரபலமானுச்சோ அதே மாதிரி இந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மைக்கை பிடிக்க வரும்போது வேறு சினேகன் ஒரு சிரிப்பு வேறு சிரிக்கிறாப்புல. சினேகன் எதிர்பார்க்குற எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான். வாய்ப்பு இல்லை. சத்திரியன் யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது ஏற்கனவே மணிசார் வச்ச டைட்டிலு. மிகப்பெரிய பரபரப்பான படம், வெற்றி படமும் கூட. அந்த படத்தோட டைட்டில் இன்றைக்கி வச்சுருக்காங்க. சத்திரியனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அந்த பேர் என்னென்னா, சத்திரியன் யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவங்களை குறிக்கும், அல்லது போராடுறவங்க, அரசர்களோட போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்களா, போரில் ஈடுபட்டிருக்கவங்களையும் சேர்த்து தான் அதுதான் சத்திரிய வம்சம்னு சொல்லப்படுறது. அன்றைய காலகட்டங்களில் வந்து சத்திரியனாக இருக்கக்கூடிய அரசனும் சத்திரிய வம்சமாக இருக்கக்கூடிய போர் வீரர்களும் ஒரே இலக்கோடு ஒரே விஷயத்துக்காக போர் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அரசர் வேறையாக இருக்காங்க, போராடுறவங்க வேறையாக இருக்காங்க. சினேகன் வந்துட்டேனா இதை தான் எதிர்பார்த்தாப்புல. அதனால் போராடுறவங்க வேறையாயிட்டாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சத்திரிய வம்சத்துக்கு வந்து தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சி தெரியாது. சாணக்கியன் போல தங்களை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி தெரியாது. அது கதையில் இருக்கான்னு தெரில. அதனால தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய சத்திரிய வம்சத்துடைய போராட்டத்தை தன்னை சுற்றி நடந்த சூழ்ச்சி தெரியாமலே போயிடுச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேலே அரசியல் இல்லை. எஸ்ஆர் பிரபாகர் சார் வந்து என்கிட்ட கதை என்ன சொன்னாரோ அது அப்படியே நாட் ஈவன் ஒரு சின்ன பிட் கூட மாறல. என்ன நரேஷன் பேட்டர்ன், நரேட்டிவ் பேட்டர்ன் என்ன சொன்னாரோ அதே தான் எக்ஸாக்டாக அப்படி பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் நல்லா வரும், கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். யுவனுக்கு வந்து நம்ம எல்லாமே இன்னைக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணோம். அவர் வந்து இது 1997 ஆரம்பித்தது. இன்னைக்கு அவரோட 20th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ 20th ஆனிவர்சரியில் அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம். ஸோ அவர்கிட்டே பிரதர் ஹாப்பி 20th சொன்னால் புரியல. ஆமாம் பிரதர் 20th ஆனிவர்சரி, ஐயோ நாங்கள் அவ்வளோ வருஷம் வச்சார். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராடஜியாக இருக்கார். அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து ஒரு 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 கதையை தேர்ந்தெடுத்து
அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம தேர்ந்தெடுத்த கதை கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறதுல தான் இருக்குது வெற்றி தோல்வி. அந்த விதத்தில் வந்து இந்த படம் அந்த 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 ஒரு வெற்றி அடையும்னு நம்புகிறேன்.